Hi students, good evening. Good evening alpa. Okay, so NEET வந்து பாத்தீங்க அப்படினா so the volume 1 ஓட important questions எல்லாமே வந்து நைட்டே வந்து ரீகால் பண்ண சொல்லிருந்தேன். So எத்தனை பேர் வந்துட்டு எல்லாரும் ரீகால் பண்ணிருந்தீங்கப்பா? So நைட்டே 1 mark questions எல்லாத்தையும் பார்க்க சொன்னோம் இல்லையா? So எத்தனை பேர் பாத்தீங்க? Good evening உதித்ரா. உதித்ரா தானே? நோ நேம் சொல்லிட்டு இருந்தீங்களே. Yes. Good evening pa, good evening, good evening. Pure science oda zoology questions அதாவது வந்து ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்குப்பா, அந்த வீடியோ இருக்கு ஓகேவா. ஸோ நீங்கள் நம்ம ஆப்பில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அண்ட் வந்து நம்ம சேனல்லே வந்து செக் பண்ணி பாருங்க சரியா ஓகேவா. ரித்திகா ரித்திகா தானே அதான பேரு Okay students, so start பண்ணிரலாமா. So நேத்து கிளாஸ் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் chapter 5, 6 and 7, 9 இன்னைக்கு ஃபுல்லா முடிச்சிடலாம். So the remaining questions எல்லாம் நீங்க வந்து சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருந்தேன். remaining chapters எல்லாமே கொஞ்சம் ஈஸி தான். இதுலயுமே வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸி தான் ஓகேவா. ராதிகா ஓகே. ஸோ எவ்ரிஒன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ குட் ஈவினிங் ஓகே. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் ஈஸியான கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ எல்லா கொஷின்ஸும் ஈஸி தான். நீங்களும் கூடவே சேர்ந்து எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா அது இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்களுமே வந்து சால்வ் பண்ணுங்கள் சரிங்களா ஓகேவா. சாப்டர் 5, 6 and 7, 9 2 and 3 mark கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம் ஓகே. ஸோ த லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம வந்து 5 marks எல்லாத்தையும் வந்துட்டு ஸோ ஒன் ஷாட் பண்ணிடலாம் ஓகேவா. எஸ் ஸோ ரெடியா சால்வ் பண்ணலாமா. ஸோ இங்கே லைவ்ல எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் உங்கள் அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிடுங்கப்பா. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன் ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா. ஓகே டன். 9th சாப்டர் டஃப்பாக இருக்கா? அதுவுமே ஈஸி தான்டா. ஸோ நீங்கள் கான்செப்ட் வந்து புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அது ஈஸி தான் ஓகேவா. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு கொஞ்சம் அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆயாச்சு ஓகே. ஓகே பிரியதர்ஷினி, ஃபிசிக்ஸ் வந்து டஃப்பாக இருக்குது அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அடுத்தது மேக்ஸ் எக்ஸாம் நல்லா பண்ணணும் இல்லை. ஸோ ஃபிசிக்ஸும் வந்து டஃப்பாக இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன சப்ஜெக்ட், கெமிஸ்ட்ரியும் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது இல்லையா. கெமிஸ்ட்ரி தான் கேட்டால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்ததுப்பா. ஸோ இது ரிமைனிங் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு ஓகே. எஸ் ஸோ அடுத்தது வந்து 10th லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கிலீஷ் முடிச்சதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6:30 வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குறேன் சரியா ஓகேவா. 7, 8, 9, 10 ஓகே கண்டிப்பாக பார்த்துடலாம். ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து 5th சாப்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா. கண்டிப்பாக படிக்கணும். 9th சாப்டர் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா அதில் 5 mark கொஷின் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்கப்பா. அதே மாதிரி வந்து 2 and 3 marksம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சுதான் ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ 9th சாப்டர் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 5லேருந்து பார்த்துடலாம்ப்பா. 2 dimensional analytical geometry 2. ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் கொஷின் இதில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த பேசிக் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து கஷ்டம்தான் ஓகேவா. என்ன பண்ணணும் புரியல பிரியதர்ஷினி. 11th எக்ஸாமுக்கும் சம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணுவோம் சரிங்களா. சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஹூஸ் டயாமீட்டர் இஸ் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். ஸோ 2 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணணும், நீங்கள் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் அ ஃபார்முலா பண்ணிட்டோம் பிரியதர்ஷினி. 11th வந்துட்டு கண்டிப்பாக நம்ம லைவ் இருக்கும் சரியா. ஸோ என்ன ஆன்சர்ப்பா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் சொல்லுங்க பார்க்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் என்ன, ஃபார்முலா என்ன. ஸோ 2 பாயிண்ட் வந்து கொடுத்துருந்து ஸோ நமக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் அதாவது இங்கே வந்து டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. எக்ஸாமுக்கு முன்னாடி பிரியதர்ஷினி ஓகே. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து எப்படி எழுதுவீங்க? அருளரசன் குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஓகே. ஸோ ஃபார்முலா யாருக்காவது ஞாபகம் இருக்கா? x minus x1. ஸோ த டயாமீட்டர் அதாவது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க சரிங்களா. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க விச் இஸ் x1 y1 அண்ட் x2 y2ங்கிற 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஈஸி ஃபார்முலா தான் இருக்குது. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ யூ கெட் தி ஆன்சர் x minus x1 into x minus x2 plus
y minus y1 into y minus y2 which is equal to 0. சரியா? 11th physics live ஆ? Okay, we'll try பா. சரிங்களா? கண்டிப்பா ட்ரை பண்றோம். சரி, ஓகே. எஸ். ஸோ இங்க 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்க இங்க ஃபார்முலா வந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்கீங்க, பட் வந்து அது கரெக்ட் தான். சரியா? ஓகேவா? இங்க 2 பாயிண்ட் கொடுத்துருக்கறனால நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்றோம். சரிங்களா? ஓகே. ஸோ எக்ஸ் மைனஸ் x1, அதாவது இங்க x1 x2 y1 y2 இருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸ் எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸோ இந்த கொஷின்ஸை நம்பரை பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாமா இங்கே? ஸோ எக்ஸ் மைனஸ் இங்கே என்ன இருக்கு? -4 இல்லையா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் 1 பா, எக்ஸ் மைனஸ் 1. ஸோ ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய் மைனஸ் -2 and y minus 1. சரியா? இதை வந்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும். சரிங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? எஸ். ஸோ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த ஃபார்முலாவை நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? எக்ஸ் பிளஸ் 4 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 ஒய் பிளஸ் 2 இன்டூ ஒய் மைனஸ் 1. சரிங்களா? ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -x, அடுத்தது +4x வரும் அண்ட் -4 பா. -x +4 அண்ட் -4. சரியா? ஸோ அடுத்தது ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் மைனஸ் y plus 2y and இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா -2. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாப்பா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த டயாமீட்டர், அதாவது ஒரு லைன் செக்மெண்ட் ஜாயின் ஆகும் இல்லையா சர்க்கிளில், உங்களுக்கு ஒரு டயாமீட்டர் வந்து போகும். ஸோ சர்க்கிளில் ஒரு டயாமீட்டர் இருக்கும் இல்லையா, ஸோ இது ஜாயின் ஆகிற பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 2 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சர்க்கிளோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறீங்க. சரிங்களா? கண்டிப்பா 9th சாப்டரும் இதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. ரெட் கலர்ல எழுதியிருக்கேன் தெரியுமா, அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகேவா? ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா, which is equal to 0. ஸோ பிராக்கெட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி எழுதிக்கோங்கப்பா. எஸ். ஸோ பிராக்கெட்ஸ் கேன்சல் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? எஸ். ஸோ இந்த 2 வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் plus 3x minus 4 plus y square. இந்த 2 வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா plus y minus 2 சொல்லி வரும் இல்லையா? ஸோ இதுல இருந்து நம்மளோட கான்ஸ்டன்ட் வேல்யூவை கால்குலேட் பண்ணிக்கலாம். x square plus y square. ஸோ இங்கே என்ன இருக்கு, plus 3x and next வந்து பார்த்தீங்க அப்படின்னா plus y. ஸோ இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு, இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, -4 and -2 இருக்கு. ஸோ இவங்க 2 பேத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் -6. சரியா? ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். எஸ். ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேல்யூவை அப்ளை பண்ணு, ஸோ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவீங்க. ஸ்பீடாக போகலாமா? ஸோ கண்டிப்பாக ஸ்பீடாக போயிடலாம். நானும் ஸ்பீடாக போகணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் ஸ்பீடாக போனால் கடைசியாக புரிய மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. ஓகே. ஸோ டக்குன்னு நான் சால்வ் பண்ணிடவா? எஸ், நானே சால்வ் பண்ணவா அப்படியே? ஓகேவா? ஸோ லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருமே உங்க அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிருங்கப்பா, ஜஸ்ட் ஹிட் த லைவ் பட்டன். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம்பிள் 5.11. ஸோ இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட் அண்ட் நார்மல் டு த சர்க்கிள். ஸோ கொடுத்துருக்கிற சர்க்கிள் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட் கண்டுபிடிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டான்ஜென்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாமா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 அண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா -3,4 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட். ஸோ வாட் இஸ் அ ஃபார்முலா, x into x1 plus
y into y1 equal to a square வரும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்லப்பா. ஸோ இது x1 and இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா y1. ஸோ டைரக்டாக நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ x into -3 plus y into 4 which is equal to, ஸோ a square இந்த இடத்துல ஏங்கிற வேல்யூ என்னப்பா? எஸ், இந்த இடத்துல a ஓட வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். What is a value here? கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல a வேல்யூ என்னது? சாப்டர் 5, 6, 7, 9 பார்க்கலாம் ஹேமா. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இந்த 4 சாப்டரை முடிக்கிறதுக்கு பார்க்குறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நான் வந்து சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஏவோட வேல்யூ வந்து 5 சரிங்களா? ஸோ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு 25ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ -3x + 4y ஈக்குவல் டு 25 சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட். ஓகேவா? ஸோ நார்மல் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல் ஃபார்முலா. ஸோ இது வந்து நம்மளோட டேஞ்சன்ட். ஸோ நார்மல் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? எஸ், எனிவன் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நார்மல் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? 11th physics important questions already posted சஹானா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? வீடியோ செக் பண்ணி பாருங்க. xy1 minus yx1 சரிங்களா? yx1 equal to 0. ஸோ இதுதான் வந்து நார்மலோட ஃபார்முலா சரியா? ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல் இருக்கு இல்லையா? ஸோ அதோட ஃபார்முலா xy1 minus y into x1. ஸோ the வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். y1 வேல்யூ என்ன? 4 minus y into x1 வேல்யூ -3 which is equal to பார்த்தீங்க அப்படின்னா 0 சரியா? ஓகே, ஸோ 4x plus 3y equal to 0. ஸோ நம்மளோட நார்மல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் இது அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சரியாப்பா? ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ஸோ மேக்ஸிமம் 2 மினிட்ஸில் எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? எஸ், ஸோ அடுத்தது பார்க்கலாமா? Shall we move on to the next question? So next வந்து பார்த்தீங்க அப்படின்னா exercise 5.1ல செகண்ட் கொஸ்டின் பா. Find the equation of the circle with the center இங்கே கொடுத்துருக்காங்க. passing through the point 3,6 சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா? in standard form. ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் 2,-1 அண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க which is 3,6 ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற சர்க்கிளில் எஸ், ஸோ த சென்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு கிராஃப் வந்து ஜஸ்ட் இமேஜின் கிராஃப். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு சென்டர் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ த சென்டர் இங்கேருந்து நமக்கு ரேடியஸ் வந்து போகுதுன்னு வைங்க சரியா? ஸோ ரேடியஸ் அதாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3,6ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,-1 சாரி கீழே வரும் உங்களோட சர்க்கிள் -1 இல்லையா? ஸோ 2,-1 எஸ் 2,-1 ஓகேவா? ஸோ இது வந்து ரஃப் டயக்ராம் தான். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸோ த டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்ன? x - h ஸ்கொயர் plus y minus k the whole square which is equal to r square. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இதே ஃபார்முலா சொல்லியிருந்தீங்க. சென்டர் அண்ட் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரியா? சென்டர் அண்டு ஏன்னா சென்டரோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா h, k. ஸோ பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு x1 x அண்ட் ஒய்ன்னு சொல்லி டேர்ம்ஸ் வரும்ல. ஸோ அதனால நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம். ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல இது நம்ம யூஸ் பண்ணலை. ஓகேவா? எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம r கண்டுபிடிக்கணும்ப்பா. ஸோ r is equal to what is the formulaப்பா? ஸோ ஃபார்முலா என்ன? ஸோ ஆரில் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இல்லையா? தட் இஸ் இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை x1 y1 எடுத்துட்டு இதை வந்து x2 y2ன்னு எடுத்துக்கிறேன். x1 y1 and x2 y2 ஏன்னா நம்ம ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்ப்பா. தட் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 பாயிண்ட்ஸ். ஓகே, அந்த ரேடியஸை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தான் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாமா? எஸ்,
ஸோ நம்மளோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 minus 3 the whole square, தட் இஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன வரும்? ஸோ x1 minus x1 minus x2ங்கிற ஃபார்முலா இருக்கு இல்லையா, x1 minus x2 அண்ட் y1 minus y2, சரியா? ஸோ அந்த ஃபார்முலாவில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஸோ -1 அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -6, ஓகேவா, the whole square, okay. So formula வந்து பார்த்தீங்க அப்படின்னா x1 minus x2 the whole square and y1 minus y2 the whole square, சரியா? ஹர்ஷினி, குட் ஈவினிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துடலாமா? ஸோ இங்கே என்ன ஒரு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா -1 the whole square, இங்கே வந்து -7 the whole square இல்லையா? ஸோ 1 + 49 வரும்பா. ஸோ the √50, சரிங்களா? நம்மளோட ஆர் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா √50. இதை வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம், சரியா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன? x minus h the whole square plus y minus k the whole square equal to r square இல்லையா? equal to r square. So the values எல்லாத்தையும் substitute பண்ணுங்க பார்க்கலாம். x minus h, k இல்லையா? x minus 2 the whole square plus y minus of -1 the whole square which is equal to √50 the whole square, okay. So இப்போ இங்கே என்ன ஆகும்? இந்த இடத்துல நமக்கு ஸ்கொயர் ரூட்டும் அண்ட் ஸ்கொயரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ரிதீஷ் சொல்லுங்க, ரிதீஷ் என்ன ரிப்ளை பண்ணணும் சொல்லுங்க. இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியல, ஸோ தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். x minus 2 the whole square plus y plus 1 the whole square which is equal to 50, ஓகேவா? ஸோ this is your final answer, ஓகேவா? ஓகேப்பா, என்ன ரிப்ளை பண்ணணும் அதை சொல்லுங்க, ஓகேவா? கிளியரா? எஸ். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள்னு தான் எல்லாத்துலேயும் கேட்பாங்க. ஆனால் பாயிண்ட் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கணும், அண்ட் அதே மாதிரி ரேடியஸ் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கணும், சென்டர் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்கணும். எஸ். ஸோ பாலகிருஷ்ணன் என்ன ரிப்ளை பண்ணணும்? எஸ். ஸோ இப்படி திருப்பி அதாவது ரிப்ளைன்னு சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் பாட்டுக்கு நான் கிளாஸ் எடுத்துகிட்டே தான் போயிட்டுருப்பேன், சரியா? ஓகே. ஸோ அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 5.1ல 6th ஒன்ப்பா. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் த்ரூ த பாயிண்ட். ஸோ நமக்கு 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் என்ன? 1,0 -1,0 அண்ட் 0,1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன், தேங்க்யூ ரிதீஷ், தேங்க்யூ. நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா x² + y² + 2gx + 2fy. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் c = 0, சரியா? ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். x² + y² + 2gx + 2fy + c = 0. இது 10th கிடையாது, 12th மேக்ஸ், ஓகேவா? அப்போ நமக்கு இங்க பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த பாயிண்ட்ஸை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றீங்க. ஸோ xyக்கு பதிலாக 1,0 சப்ஸ்டியூட் பண்றீங்க, அதுக்கப்புறமா -1,0 அண்ட் 0,1 சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. இதுல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும்ப்பா. அதை வச்சு நீங்க ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இதை சால்வ் பண்றீங்களா இல்லை நான் சால்வ் பண்ணுமா? நீங்க சால்வ் பண்றீங்களா இல்லை நான் சால்வ் பண்ணட்டாப்பா? ஸோ சால்வ் பண்ணணும்னா எஸ் சொல்லுங்க, இல்லைன்னா நோ சொல்லுங்க. நீங்க சால்வ் பண்றீங்களா? இட்ஸ் அ வெரி ஈஸி கொஸ்டின். நோ சால்வ் பண்றீங்களா? அப்படியா சீனா? ஓகே. பட் கீ ஆன்சர்ல ஃபார்முலா வச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. ஸோ என்ன ஃபார்மேட் உங்களுக்கு கொடுத்துருக்கோ அதை சால்வ் பண்ணி ஸோ அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கோங்க, சரிங்களா? ஓகேவா? ஓகே தினேஷ், ஓகே. எஸ் உதி, ஓகே. குமாரி அண்ட் திருமலை, ஓகே. ஸோ இந்த கீ ஆன்சர்ஸ்லாம் மாட்டிக்காதீங்க, சரிங்களா? ஸோ என்ன ஃபார்முலா, அந்த எக்ஸாக்ட் ஃபார்முலா என்ன அப்ளை பண்ணணுமோ அதை அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிடுங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா எக்கனாமிக்ஸில் இதே மிஸ்டேக்கை பசங்க பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து ஈஸி மெத்தட்னு ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டு வந்துட்டாங்க வித் 5 மார்க் கொஸ்டின். 47th கொஸ்டினில் 5 மார்க் கொஸ்டின்ஸில் அவங்க ஈஸியாக இருக்குன்னு ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டாங்க. பட் ஆன்சர்லாம் கரெக்டு தான், ஆனால் வந்து அவங்க கேட்டிருக்கிற மெத்தடும் வேறு, சரியா? ஸோ 5 மார்க் கொஸ்டின்ஸை இப்படி மாற்றி அட்டன் பண்ணி வந்துட்டு இன்னுமே வந்து 5 மார்க் தருவாங்களா மாட்டாங்களான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுங்க. அதே மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணக்கூடாது, அதுக்காக நான் சொல்கிறேன், ஓகேவா? எஸ், ஜஸ்ட் ப்ரிகாஷன் தான், வேற எதுவும் கிடையாது. நான் பயப்படுத்தலை, சரியா? ஓகேவா?
எஸ். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிட்டர்மைன் வெதர் த பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ விச் இஸ் லை அவுட் சைட் ஆன் இன்சைட் த சர்க்கிள். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் இந்த பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணிட்டு இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்துட்டு சர்க்கிள்க்கு உள்ள லை ஆகுதா வெளியவா இல்லை சர்க்கிள் மேலே லை ஆகுதா அப்படிங்கிற கண்டிஷனை நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த கண்டிஷன் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கிரேட்டர் தென் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்சைட் த சர்க்கிள் அவுட் சைட் circle on the circle. Yes. Greater than 0 வந்துச்சு அப்படின்னா outside the circle inside the circle இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா on the circle. Okay Asina, okay done. outside இல்லையா? so first வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு so the greater than வந்துச்சு அப்படின்னா outside. so which is less than வந்துச்சுன்னா less than வந்தா என்ன கண்டிஷன் பா? ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு சர்க்கிள்க்கு உள்ள லை ஆகுமா வெளியவா இல்லை சர்க்கிள் மேலேயா? இன்சைட் இல்லையா? எஸ் இன்சைட். ஓகேப்பா. ஸோ இதுவும் நீங்கள் தான் பண்ண போறீங்க. பட் நான் அந்த கண்டிஷன் மட்டும்தான் ஜஸ்ட் ரீகால் பண்ணுறேன். சரியா? ஏன்னா சிம்பிள் கொஸ்டின்லாம் நீங்கள் வந்து பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின்ஸும் கேட்க போகிறாங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் அப்படின்னா ஈக்குவல் வந்துச்சு அப்படின்னா ஆன் தி சர்க்கிள் இல்லையா? எஸ் ஆன் தி சர்க்கிள். ஓகே. ஸோ கண்டிஷன் மட்டும் தெளிவாக தெரிஞ்சு கரெக்டாக எழுதிடுங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபைண்ட் தி வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம் ஆஃப் தி பேரபோலா. ஸோ பேரபோலா ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கப்பா. இதுல இருந்து நீங்கள் என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும், ஃபோக்கஸ், டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். சரியா? லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x minus 5y minus 1 equal to 0. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேரபோலா ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிட்டாங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுவோம்? வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், டைரக்ட்ரிக்ஸ் இதெல்லாம் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். சரியா? ஓகேவா? ஸோ கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் நீங்கள் என்னென்னு எடுப்பீங்க? வெர்டெக்ஸை என்னென்னு எடுப்பீங்கப்பா? வெர்டெக்ஸ் எப்படி டினோட் பண்ணுவீங்க? குமாரி அது சின்ன கொஸ்டின்ங்கிறதுனால நான் சால்வ் பண்ணல. அடுத்த கொஸ்டின் நான் சால்வ் பண்றேன். ஹர்ஷினி சொல்லுப்பா. வெர்டெக்ஸ் எப்படி எடுப்பீங்கப்பா? வெர்டெக்ஸை என்ன வேரியபிள்ஸ் வச்சு எடுப்பீங்க? எஸ் அசினா குமாரி. ஓகே. ஸோ h, k இல்லையா? ஃபோக்கஸ் எப்படி எடுப்பீங்க? ஃபோக்கஸ் எப்படி எடுப்பீங்க? 0,0 இல்லப்பா h, k. ஓகே. ஸோ ஃபோக்கஸோட ஃபார்முலா என்ன? ஸோ பெருசாக ஒரு டேப்லோ காலம் போட்டு பேரபோலா, ஹைப்பர்போலா எல்லாத்துக்கும் வெர்டெக்ஸ் என்ன, ஃபோக்கஸ் என்ன, அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் என்ன, லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ ஃபோக்கஸ் என்ன எடுப்பீங்க? 0 + h, 0 + k இல்லையா? ஓகேவா? ஸோ ஃபோக்கஸை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? கரெக்டாக 0 + h, 0 + kன்னு சொல்லி எடுப்பீங்க. எஸ்ப்பா எஸ். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட்ரிக்ஸ். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் எப்படி எடுப்பீங்கப்பா? ஸோ டைரக்ட்ரிக்ஸ் எப்படி எடுப்பீங்க? டூ 3 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு, செக் பண்ணி பாருங்க. ஸோ டைரக்ட்ரிக்ஸ் எப்படி எடுப்பீங்கப்பா? எஸ். ஸோ y equal to -a + k. சரியா? -a + k. ஓகேவா? ஸோ இப்படிதான் நீங்க வந்து எடுப்பீங்க. சரியா? ஓகேவா? எஸ். ஸோ இதுல இருந்து ஒவ்வொரு வேல்யூவா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஸோ த வேல்யூஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல இருந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க. அதாவது எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாகவும் y டேர்ம் எல்லாம் ஒரு பக்கமாகவும் கொண்டு வந்துருங்க. சரிங்களா? ஸோ x² - 4x which is equal to 5y + 1. சரியா? 5y + 1. ஸோ இதுல இன்னும் சிம்பிளிஃபை பண்றதுக்காக ஈஸியாக தான் இருக்கும் ஹர்ஷினி. புரிஞ்சதுன்னா ஈஸி தான். ஓகே நவீன். ஓகே டன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக h, k வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா +4 - 4 அதாவது +4 வந்து ரெண்டு பக்கமும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? ரெண்டு பக்கமும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எஸ்.
h plus a 0 plus k ன்னு சொல்றீங்களா? சரி, ஓகே, வில் சால்வ் இட். ஓகே, அசை நான் சால்வ் பண்றேன். சரி, ஸோ சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஓகேவா? எஸ். ஸோ இங்க ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 4 வந்து ஆட் பண்றேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 x plus 4 which is equal to 5y plus 1 plus 4 அப்படிங்கிற டேர்ம் வந்து இருக்கு. சரியா? ஸோ இதுல இருந்து இந்த ஈக்குவேஷன் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 4x இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதுங்க, பிளஸ் 4 which is equal to இங்க என்ன இருக்கு 5y plus 5 இருக்கா? இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். எப்படின்னா x minus 2 the whole square எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து 5 வெளியே காமன் ஆகிடுங்க. ஸோ 5 into y plus 1 சொல்லி இருக்கும். சரிங்களா? எஸ். ஸோ ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த எக்ஸ் மைனஸ் அதாவது ஜென்ரல் பேரபோலா ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay இருக்கு இல்லையா? இந்த ஈக்குவேஷன் கொண்டு வரதுக்காக நான் வந்து இந்த இடத்துல 4 வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஏன்னா 4 நான் ஆட் பண்ண அப்படின்னா தான் என்னோட எல்ஹெச்எஸ் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்கொயரிங் டேர்மில் வரும். ஓகேவா? ஸோ எல்ஹெச்எஸ் வந்துட்டு நான் வந்து 4 எடுத்தேன் அப்படின்னா தான் என்னோட எல்ஹெச்எஸ் சைடு வந்து எக்ஸ் ஸ்கொயருங்கிற டேர்மில் வரும். ஸோ அதுக்காக தான் நான் இதை வந்து எடுத்திருக்கேன். சரியா? ஸோ 4 ஆட் பண்ணேன் அப்படின்னா தான் என்னோட பேரபோலா ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ay. இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிம்பிளி இது வந்து எக்ஸ் ஸ்கொயராகவும் இது வந்து 4ay நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2ங்கிற டேர்ம் இது வந்து நான் இங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுறேன். சரியா? x minus 2 equal to xங்கிற டேர்ம் ஆகும். அண்ட் 4aக்கு பதிலாக 5 இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஸோ yக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா y plus 1. ஓகேவா? சொல்லிட்டு நீ அப்படியே சொல்லிட்டேன் ஹர்ஷினி, கேட்கலையா? நீங்க படிச்சா ஈஸின்னு சொன்னேன், படிச்சா ஈஸிங்கிறத சொன்னேன், கேட்கலன்னு நினைக்கிறேன் நீங்க. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம், நம்மளோட 4a ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து நம்மளோட வேர்டெக்ஸ் எடுக்கணும். ஸோ வேர்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா h, kன்னு சொல்லி எடுத்திருந்தோம் இல்லையா? ஸோ இதுல இருந்து நம்மளோட வேர்டெக்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ வேர்டெக்ஸ் என்னன்னு எடுப்பீங்க? அடடா. ஸோ வேர்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா h, kன்னு எடுத்திருந்தோம். இந்த பேரபோலா ஈக்குவேஷன் நம்மளோட இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? இதுல இருந்து நம்மளோட வேர்டெக்ஸ் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. 2, -1 இல்லையா? ஸோ எக்ஸ் மைனஸ் ஹெச்ன்னு இருக்கு. ஸோ அப்போ ஹெச்சுக்கு பதிலாக அந்த இடத்துல 2 இருக்குப்பா. இந்த இடத்துல y plus 1 இருக்கு. ஆனால் y minus k தான் வரும். அப்போ அந்த இடத்துல என்ன வரும், -1 வரும். ஸோ இதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக எழுதிக்கோங்க. 2, -1 அங்கே வந்து y plus 1 இருக்குப்பா. அப்போ ஆப்வியஸ்லி அந்த இடத்துல -1 தான் வரும். சரிங்களா? ஏன்னா ஜென்ரல் ஃபார்ம்ல வந்துட்டு x minus h and y minus kன்னு சொல்லி இருக்கும். சரியா? ஸோ இதுல இருந்த லென்த் ஆஃப் லாட்டஸ் ரெக்டம் சொல்லுங்க பார்க்கலாம். length of latus rectum. So length of latus rectum நம்மளோட x axis க்கு so மேல வந்து பாத்தீங்க அப்படினா 2a இருக்கும் and கீழ வந்து பாத்தீங்க அப்படினா 2a இருக்கும். So totally we get that 4a, right? Yes. So இப்ப இந்த இடத்துல நம்மளோட latus rectum, length of latus rectum எது? 12th காமர்ஸ்க்குமா அப்டேட் பண்றோம்ப்பா. சரியா? சோ இங்க லைவ்ல எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் உங்க அட்டெண்டன்ஸ் மட்டும் சொல்லிருங்கப்பா. ஜஸ்ட் ஹிட் தி லைக் பட்டன். ஓகே? சோ இப்போ இந்த क्वेश्चनல length of latus rectum மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். length of latus rectum கண்டுபிடிச்சிட்டீங்களா? சோ 2a நானே சொல்லிட்டேன். சிபிஎஸ்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ the ஆப்ல தான்ப்பா கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா? 5 கரெக்ட்டா? சோ length of latus rectum வந்து பாத்தீங்க அப்படினா 5. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா focus. சோ focus நம்ம என்ன எடுத்துறோம்? சோ 0 plus h and வந்து பாத்தீங்க அப்படினா 0 plus k ன்னு சொல்லி எடுத்துறோம் இல்லையா? சோ la first வந்து பாத்தீங்க அப்படினா சோ the yes. சோ the focus ஓட வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். focus ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. அது 2, -1 வருதா? சோ கரெக்ட்டா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஸோ 0 + h வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து கொடுப்பீங்க கரெக்டா? எஸ். ஸோ ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 0 + h பா. ஸோ அப்போ நம்மளோட ஃபோக்கஸோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு என்னன்னு வரும்? 2 தானா? எஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான். ஓகேவா? ஓகே. ஸோ 2, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா a+a+ வந்து பார்த்தீங்க அப்படின்னா k. ஸோ இந்த இடத்துல நம்மளோட a வேல்யூ என்னப்பா? ஸோ கொடுத்துருக்கிற ஃபார்ம்ல நம்மளோட a வேல்யூ என்ன? ஸோ 4a = நம்மளோட வேல்யூ வந்து தெரியும் இல்லையா? ஸோ 4a = 5. ஸோ therefore a = 5/4 இல்லைங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ a + k இருக்கு. ஸோ த வேல்யூவை கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எஸ். ஸோ த வேல்யூ கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. 1/4 கரெக்டாக பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். 1/4 தானா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ a + k இருக்கா? ஸோ கேவோட வேல்யூ வந்து -1 ரைட்? ஸோ 5/4 -1. ஸோ 5 - 4/4. ஸோ which is 1/4 இல்லையா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/4ன்னு கிடைக்கும் சரியா? ஸோ ஃபோக்கஸ் = 2, 1/4 அப்படிங்கிற வேல்யூ வந்து கிடைக்கும் சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 + h a + kங்கிற வேல்யூ வந்து இருக்கு. ஸோ அடுத்தது வந்து இதில் வேற என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க? வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சாச்சு, அண்ட் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஐயோ தெரியலையே செல்வி, சொல்லுங்க என்ன டவுட் கேட்டீங்க? இப்பதான் கேட்டீங்க நீங்க. ஸோ சிபிஎஸ்சி என்னன்னு சொல்லி கேட்டீங்க இல்லையா? ஸோ அதுக்கு நான் சொல்லிட்டேனே. ஸோ கிளாஸ் எப்படி ஜாயின் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. 9005504499. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுலேருந்து நம்மளோட டைரக்ட்ரிக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும் ரைட்? ஸோ டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் நான் ஃபார்முலா வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ y = -a + kன்னு சொல்லி நம்ம எடுத்திருந்தோம். ஸோ ஃபீ ஸ்ட்ரக்சர் எல்லாமே நீங்கள் அதில் கேட்டுக்கலாம்ப்பா. ஓகேவா? ஸோ y = ஸோ என்ன எடுத்திருந்தோம்? -a + k இல்லையா? ஸோ எல்லாத்தையுமே ஒரே பக்கம் கொண்டு வாங்கப்பா. ஸோ y + a - kன்னு சொல்லி வரும். -k = 0. ஸோ y + ஸோ இந்த இடத்துல நம்மளோட a வேல்யூ என்னப்பா? ஏ ஹர்ஷினி அடி பிச்சு போடுவேன், நான் அப்பளையே சொல்லிட்டேன். திருப்பி அதே தான் கேட்டுட்டு இருக்கேன் ஹர்ஷினி. படிச்சா ஈஸின்னு சொல்லிட்டேன். நான் பேசுறது கேக்குதா கேட்க மாட்டேங்குதா? பேசுறது கேக்குதா கேட்க மாட்டேங்குதா சொல்ல பார்க்கலாம். படிச்சா ஈஸின்னு அப்பளையே சொல்லிட்டேன்ல. ஸோ 1 - இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட ஸோ a வந்து பாத்தீங்க அப்படின்னா 5/4 and minus of -1 இல்லையா? which is equal to 0. so y + 5/4 + 1 இல்லையா? ஸோ இதில் LCM எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா you get 4y + 5 ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ன்னு கிடைக்கும். ஸோ the denominatorல 4 which is equal to 0. 4y + 9 = 0 இல்லையா? ஸோ நம்மளோட டைரக்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4y + 9 = 0. ஓகேவா? எஸ். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4y + 9 = 0. பிச்சு போடுவேன் ஹர்ஷினி, 2 times நான் சொன்னேன். ஓகேவா? எஸ். பிசிக்ஸா இப்போ எடுக்கிறேன், மேக்ஸ் எடுக்கிறேன், அதை முதல்ல லிசன் பண்ணுங்கப்பா. ஓகே. எஸ். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமாப்பா? ஓகே. So அடுத்த question பார்க்கலாமா? So the next வந்து பாத்தீங்க அப்படின்னா so the example 5.33 a concrete bridge is designed as a parabolic arch. The road over the bridge is 40 meter long and the maximum height of the arch is 15 meter. Write the equation of the parabolic arch. இந்த parabolic arch ஓட equation நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? So இங்க என்ன சொல்லியிருக்காங்க? So first வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த arch வந்துட்டு bridgeக்கு கீழ இருக்கு. சரியா? ஓகேவா? So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா so இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கும். சரியா? எஸ். ஸோ த பிரிட்ஜ்க்கு மேலப்பா. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இட்ஸ் ஓகே ஹர்ஷினி, இட்ஸ் ஓகே. எஸ், சரிப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பிரிட்ஜோட லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 40 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த எக்ஸாக்சிஸ்க்கு இந்த பக்கமாக ஒரு 20 மீட்டர் அண்ட் இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 20 வந்து வரும். ஸோ டயக்ராம் வந்து டக்குன்னு ட்ரா பண்ணுறதுனால அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 15 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதோட ஹைட் வந்துட்டு நமக்கு 15. ஸோ இதில் இருந்து நீங்கள் 2 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து எழுதிக்கலாம்ப்பா. தட் இஸ் -20,15 அண்ட் ஹியர் 20,15. சரி, ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ LHS சைடு, அதாவது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பக்கம் வரும்போது மைனஸ்ல தான் உங்களோட வேல்யூ வரும். எக்ஸ் ஆக்சஸ் எல்லாமே இங்கே மைனஸ்ல தானே இருக்கு அண்ட் இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ். ஸோ -20,15 அண்ட் அந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 20,15 சொல்லி உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பாராபோலிக் ஆர்ச்சோட ஈக்குவேஷன் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாராபோலா வந்து டவுன்வர்ட்ஸ்ல இருக்கிறனால நம்மளோட எஸ் சி -15 தான். ஓகே, -15 தான் மாத்திக்கோங்க, டவுன்ல இருக்கு. சரியா? சோ இப்போ வந்து பாராபோலிக் ஆர்ச் வந்து சோ டவுன்ல இருக்கும்போது நம்மளோட ஃபார்முலா என்னப்பா? எஸ், சோ நம்மளோட ஃபார்முலா என்ன? x² -4ay இல்லையா? -4ay. இந்த இடத்துல நம்மளோட எக்ஸ் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ x is equal to 20 and y equal to -15 இல்லையா? அந்த வேல்யூவை இதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, ஸோ 20² equal to -4 into a into -15 இல்லையா? ஸோ 20² வேல்யூ என்னப்பா? எஸ், 20² வேல்யூ என்ன? சிபிஎஸ்சிக்கு இங்கே கிளாஸ் இல்லைப்பா, 10th ஸ்டூடெண்ட் தான். இது வந்து 12th மேக்ஸ். ஓகேவா? சிபிஎஸ்சி கிளாஸ் இங்கே கிடையாது, ஆப்பில் தான் இருக்கு. ஸோ நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளியர்? ஓகே, டன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 400 which is equal to இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 4 into 15 இருக்கு இல்லையா? ஸோ இந்த வேல்யூவை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணாம். ஓகேவா? 4 into 15 வந்து பண்ண வேணாம். ஓகே, மைனஸ் இன்டூ மைனஸாக மட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும்? 4a இங்கே வந்து 15 இல்லையா? ஸோ 4a இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ 400 divided by 15. ஸோ இதை ரெண்டு மட்டும் டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், 400 divided by 15 மட்டும் டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த 5 டேபிளையே பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன வேல்யூ வரும்? இது 3 டைம்ஸ் அண்ட் இது வந்து 80 டைம்ஸ் இல்லையா? அப்போ 4a ஓட வேல்யூ என்னது நமக்கு? 30/3. சரியா? ஸோ x² நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க? பாராபோலிக் ஆர்ச்சோட ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க. அப்போ x² is equal to -80 divided by 3 into y. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? 3x² equal to -80y. ஸோ அந்த 4 வந்து மல்டிப்ளை பண்ண வேணாம்னு சொன்னதுக்கு ரீசன் இதுதான். ஏன்னா பாராபோலிக் ஆர்ச்சோட நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த 4a மட்டும் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஈக்குவேஷன்லாம் சப்ஸ்டியூட் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ தட் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம். சரியா? ஓகேவா? கிளியர்? ஓகேவாப்பா? Yes. So 3x² equal to -80y. So this is your final answer. ஓகேவா? ஸோ அடுத்தது கண்டுபிடிக்கலாமா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 6பா. ஸோ இதில் வந்து 6.1ல 11th கொஸ்டின், த வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, எஸ், அது என்னால் சொல்ல முடியாது செல்வி, நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எஸ், ஸோ no more question. Okay, yes pa. A particle acted on by constant forces. So ஒரு பார்ட்டிகல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸஸ்ல. சரியா? ஸோ விச் இஸ் இங்கே வந்து நமக்கு 2 வெக்டர் கொடுத்துருக்காங்க. இஸ் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் த பாயிண்ட். ஸோ ஃப்ரம் த பாயிண்ட் 1 2 3ல இருந்து 5 4 1க்கு வந்து சேஞ்ச் ஆகுது. 5 4 1க்கு வந்து சேஞ்ச் ஆகுது. இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ த டோட்டல் ஒர்க் டன் பை த ஃபோர்ஸஸ் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ த டோட்டல் ஒர்க் டன் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். 5.5 வந்து மண்டே வந்து நம்ம சால்வ் பண்ணலாம்.
சரிங்களா? மண்டே சால்வ் பண்ணலாம். சரியா? ஓகேவா? எஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? ஸோ கொடுத்துருக்கிற ஃபோர்ஸஸ் வந்து F1 அண்ட் F2ன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. சரிங்களா? F1 அண்ட் F2. சரியா? ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா F1 வெக்டார் பிளஸ் F2 வெக்டார் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ 2 and 3 மார்க்ஸ் வந்து அவ்வளோதான்ப்பா. ஸோ அடுத்தது வந்து அடுத்த சாப்டர்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் டீச் பண்ணுறது. ஓவராலாக எல்லா கொஷின்ஸும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்பில் தான் ஜாயின் பண்ணணும். ஏன்னா ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டே வந்துட்டு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? காமர்ஸ்க்கு இப்போ லைவ் கிடையாதுப்பா. ஓகே. ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 ஃபோர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 2 ஃபோர்ஸையும் வந்து ஆட் பண்ணுங்க. சரிங்களா? 2 ஃபோர்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 8i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 6k plus 6i plus 2j minus 2k. சரிங்களா? இதில் வந்து ஆட் அப்படிங்கும் போது நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ மைனஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட். ஓகே. ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக கூட எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐயோட கோஎஃபிஷியன்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? 14i plus 4j and minus 6k இருக்குப்பா, minus 2k இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? minus 8k வரும். சரிங்களா? minus 8k. ஸோ பரிமளா ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா புரியும்ப்பா. எஸ். ஓகே. ஸோ 12th காமர்ஸ்க்கு லைவ் கிளாஸ் இல்லை. ஸோ இது ரிப்பீட்டட் கமெண்ட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ என்ன பண்ணுறீங்க? ஸோ த கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14i plus 4j minus 8k அப்படிங்கிற வேல்யூ வந்து கிடைக்குது. சரியா? இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ தட் இஸ் டி வெக்டார்ப்பா, டி வெக்டார். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டு த பாயிண்ட் minus displacement from the point. ஓகேவா? displacement from the point. ஓகே. ஸோ நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கப்பா? 1 2 3 and 5 4 1 கொடுத்துருந்தாங்க இல்லையா, இதை வந்து நீங்கள் டேரெக்டாக அப்படியே வந்து போட முடியாது. ஸோ த வெக்டர் ஃபார்மில் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். சரிங்களா? தட் இஸ் 5i plus 4j plus k minus of I plus 2j plus 3k. சரிங்களா? ஸோ மைனஸில் இருக்கிறதுனால நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த ப்ராக்கெட் போட்டிருக்கேன். செல்வி அதை என்னால் சொல்ல முடியாது, அதை தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுதா? ஓகேவா? எஸ். நான் OB மைனஸ் OA வெக்டார், அவ்வளோதான். OB மைனஸ் OA, ரைட். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இது எல்லாத்தையும் வேல்யூ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? ஸோ மைனஸ் I மைனஸ் 2j மைனஸ் 3k. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? 4i மைனஸ் 2j plus 2j ஹியர் மைனஸ் 2k. ஓகேவா? எஸ், கிளியர்? ஸோ கொடுத்துருக்கிற 2 பாயிண்ட்ஸையும் வந்துட்டு சப்ராக்ட் பண்றீங்க. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் டி வெக்டார் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டு த பாயிண்ட் மைனஸ் ஃப்ரம் த பாயிண்ட். சரிங்களா? மாத்தி இது பண்ணிடாதீங்க. ஓகேவா? எஸ். நம்மளோட பொசிஷன் வெக்டார்ஸை வச்சு கண்டுபிடிப்போல, OB மைனஸ் OA, அதாவது AB வெக்டாரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அதே விஷயம் தான். ஓகேவா? எஸ், அதே விஷயம் தான். அப்படியா ஹர்ஷினி? ஐ எம் ஆல்வேஸ் கூல். நோ? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி வெக்டார். அப்போ ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட ஃபார்முலா என்ன? ஒர்க் டன் ஃபார்முலா என்னப்பா? ஒர்க் டன் ஃபார்முலா என்ன? ஒர்க் டன் ஃபார்முலா எஸ் F vector into D vector இல்லையா, that is dot product தான் பண்ணுவோம் இங்க. ஓகே. ஸோ F vector dot D vector, F vector dot D vector. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ். ஸோ F vector எடுத்து இந்த இடத்துல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா D vector. ஓகே. ஸோ the dot productனா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? யாருக்கு ஹர்ஷினி சொல்றீங்க?
ஓகே எஸ். ஸோ டாட் ப்ராடக்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? டாட் ப்ராடக்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கப்பா? சொல்லுங்க. இவ்வளோ நேரம் நான் தானே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். சொல்லுங்க. ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். சரியா? ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 into 4 இல்லையா? ஸோ 14 into 4 ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. தட் இஸ் 56. சரியா? 56. அடுத்தது வந்து 4 into 2 plus 8 minus 8 into minus 2. ஸோ which is plus 16. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்குது? coefficients of I, J and K components. Okay. Yes. So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்குதுப்பா? That is your answer. 74. எனக்கு வேற இல்ல கிடைக்குது 80. சரியா? 80 யூனிட்ஸ். ஸோ ஒர்க் டன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ யூனிட்ஸ் எழுதிக்கோங்க. அவங்க யூனிட்ஸ் நமக்கு கொடுக்கல, ஆனால் நீங்கள் யூனிட்ஸ் வந்து எழுதணும். சரியா? அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம்பிள் 6.12பா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க, பி வெக்டார் அண்ட் சி வெக்டார். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க? ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்கன்னா போதும். ஸோ நம்மளோட ஃபார்முலா என்னப்பா? I, J, K and here ஸோ இங்கே வந்து வேல்யூஸ் மட்டும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா போதும். சரியா? ஸோ ஜஸ்ட் ஏ வெக்டாரோட கோஎஃபிஷியன்ஸை மட்டும் பண்ணுங்க. ஸோ -1 5 1 -2 1 அண்ட் ஹியர் சாரி 4 இல்லை 0 4 அண்ட் -5. சரியா? ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டாரோட கோஎஃபிஷியன்ஸை மட்டும் எழுதுங்க. எடுக்கலாம் ராமா. ஓகேவா? ஸோ ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டாரோட கோஎஃபிஷியன்ஸை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா? எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ இந்த வேல்யூஸை கண்டுபிடிக்கிறீங்க. ஜஸ்ட் டிட்டர்மினன்ட் எடுத்தீங்க அப்படின்னா யூ கெட் தி வேல்யூஸ். ஓகே. ஸோ இதை சால்வ் பண்ணுமா? டிட்டர்மினன்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிடும். இதை சால்வ் பண்ணுமாப்பா? இல்லை நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்களா? சால்வ் பண்ணுறீங்களா? சால்வ் பண்ணுமா? ஸோ ஜஸ்ட் டிட்டர்மினன்ட் மட்டும் எடுத்தீங்கன்னா போதும். ஓகேப்பா. ஓகே. ஸோ இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம்ப்பா. சரியா? அடுத்தது ஷோ தட் தி வெக்டார்ஸ். நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ வெக்டார், பி வெக்டார் அண்ட் சி வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. ஆர் கோப்ளைனார்னு சொல்லிட்டாங்க. ஸோ கோப்ளைனார் அப்படின்னா என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுவீங்க? கோப்ளைனார் அப்படின்னா என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுவீங்கப்பா? எஸ். ஸோ த வெரி ஈஸி கொஸ்டின் இல்லையா? நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஓகே. எஸ். ஸோ கோப்ளைனார் அப்படின்னா என்ன கண்டிஷன் சால்வ் பண்ணணும்? நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 இல்லையா? ஸோ நான் கோப்ளைனார் அப்படின்னா வந்துட்டு விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அதாவது ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் ஈக்குவல் டு 0ங்கிறத நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ டேரெக்டாக ஒரே சொல்யூஷனை பண்ணிடலாம். எதுக்கு இவ்வளோ பண்ணுறீங்க? ஸோ பி கிராஸ் சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாட் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அதை போட்டுக்கலாம்னு சொல்கிறேன். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கலாம் ப்ரீவியஸ் கொஷனில். ஓகேவா? எஸ். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது என்ன பண்ணுவீங்க? ஏ வெக்டாரோட ஐ, ஜே, கேவோட கோஎஃபிஷியன்ஸ், பி வெக்டார், சி வெக்டார் இதை மட்டும் எழுதிட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா யூ கெட் தி ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே வந்து நமக்கு ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார், சி வெக்டார்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஆர் கோப்ளைனார்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரியா? கோப்ளைனார்னு சொல்லிட்டாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்? எம் வேல்யூ, தட் இஸ் இங்கே ஒரு எம் வேல்யூ இருக்குது. இந்த எம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ கோப்ளைனார் அப்படின்னா ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் ஈக்குவல் டு 0 இல்லையா? ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி இதில் இருந்து எம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கலாம் இல்லையா? நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களா? ஈஸி தானே? சேம் அதே மெத்தடு தான். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அங்கே போயிட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க எப்படிடா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரியாப்பா? ஓகேவா? எக்ஸ்ட்ரா லைன்ஸா? ஸோ தேவையான கண்டென்ட் எழுதினீங்க அப்படின்னா மார்க் போடுவாங்க. ஓகே.
ஸோ the key answer வச்சு தான்ப்பா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கேட்டிருக்கிற கொஷின்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் எழுதுனீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் சால்வ் பண்ணிடுவீங்க தானே? ஸோ இந்த கோப்ளைனாலும் கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்கிற வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ m வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த வால்யூம் ஆஃப் தி parallel pipe whose coterminous edges are நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 edges கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இஸ் 90 cubic unitsனு கொடுத்துட்டாங்கப்பா. இதில் வந்து நீங்கள் லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எங்கே லாம்டா இருக்கு? ஸோ இந்த இடத்துல லாம்டா வேல்யூ இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ த வால்யூம் ஆஃப் தி parallel pipe வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த A vector dot B vector cross C vector. ஸோ இதை தான் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. சரிங்களா? இதை தான் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே. ஸோ இதில் வந்து டைரக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிவகுமார் ஸோ அதை நான் பார்த்தேன்னா தான் தெரியும். ஸோ தமிழில் இன்டெப்த்தாக அவ்வளோலாம் நான் பார்க்கல, அதனால எனக்கு தெரியாது. ஓகேவா? எஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் வேதா, அதுக்கப்புறமா த ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த A vector dot B vector cross C vector which is equal to நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19 வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரியா? 90. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க? A வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்ஸ், B வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்ஸ், C வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ அதை மட்டும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல் டு நீங்கள் இங்கே 90 வந்து போடணும்ப்பா. தட் இஸ் 7 lambda minus 3 1 2 minus 1 minus 3 7 5. சரிங்களா? இதுல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ த வேல்யூஸ் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாம்டா வேல்யூ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? லாம்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ என்ன பண்ணுவோம்? 7 into 10 minus of minus 7 இல்லையா? அடுத்தது minus lambda into 5 minus 3. ஸோ அடுத்தது plus minus 3 into 7 minus of minus 6. So which is equal to 90 pa, which is equal to 90 substitute பண்ணனும். So 7 into 10 plus 7 minus lambda into 5 minus 3 minus 3 into 7 plus 6 which is equal to 90. சரியா? So இதை நீங்க simplify பண்ணலாம். So இப்போ இங்க என்ன வரும்? 7 into 17 இல்லையா? minus lambda into 2 minus 3 into 13 which is equal to 90. சரியா? So 7 into 17 the value multiply பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 7 into 17 so 119 so multiply பண்ணீங்க அப்படின்னா 119 கிடைக்கும், 119 சொல்லி கிடைக்கும். சரியா? so the constant value simplify பண்ணுங்க. so simplify பண்ணீங்க அப்படின்னா so the 119 minus 39 minus 90 which is equal to 2 lambda. சரியா? so இதுல இருந்த values மட்டும் calculate பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 119 129 which is equal to 2 lambda. அப்போ minus 10 equal to 2 lambda. Therefore 2 lambda equal to minus 10, lambda equal to minus 10 divided by 2. So therefore lambda equal to minus 5. Okay va? So lambda vada value minus 5 சொல்லி கிடைச்சதாப்பா? Yes, lambda value minus 5 கிடைச்சதா? Yes. So எல்லாத்துக்குமே ஆன்சர் கரெக்டா கிடைச்சதாப்பா? lambda equal to minus 5. So the main content என்ன அப்படிங்கறத தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா so the solution வந்து ரொம்ப ஈஸி தான். so starting question பார்த்ததுக்கு அப்புறம் தான் எதை சால்வ் பண்றது என்ன பண்றதுங்கிறது தெரியாம இருக்கும். ஓகேவா? so சால்வ் பண்ண once வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸி தான். ஓகே? எஸ். so அடுத்த question exercise 3.3ல third question prove that a vector minus b vector comma b vector minus c vector comma c vector minus a vector which is equal to 0. so இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா so the cross product distribution property எடுத்து நீங்க வந்து சால்வ் பண்ணுவீங்க. ஓகேவா? எஸ். so இது ஈஸி தான். இதை சால்வ் பண்ணுமா? so இந்த question சால்வ் பண்ணுமா? நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க தல. ஓகே? so the important questions என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? so சிம்பிளா இருக்கிற questions நீங்க வந்து சால்வ் பண்ணுங்க, the remaining வந்து நான் சால்வ் பண்றேன். ஓகேவா? இது நீங்க சால்வ் பண்ண முடியுமா? ஓகேவா? சிவகுமார் அது எனக்கு தெரியலன்னு நான் அப்படியே சொல்லிட்டேன். சரியா? எஸ். நான் சால்வ் பண்றதா?
ஒரு சில பேர் நோ சொல்றீங்க, ஒரு சில பேர் எஸ் சொல்றீங்க. நான் என்ன பண்ணட்டும்? ஓகே, சால்வ் பண்ணுமா? சரி, ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ த ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டாட், ஸோ த ரிமைனிங் வேல்யூஸை எடுத்து எழுதிக்கோங்க. சரியா? பி வெக்டார் மைனஸ் சி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுக்கணும். ஓகேவா? ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் இருக்கு இல்லையா, ஸோ அதை மாதிரி நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுல இருந்து என்ன பண்ணலாம், ஸோ ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து நீங்க வந்து கால்குலேட் பண்ணி எடுத்து எழுதுறீங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்குப்பா. இதுக்குள்ள b vector into c vector, b vector into a vector, அதே மாதிரி c into c and c into a வந்து நீங்க சால்வ் பண்ணணும். ஓகே, so b vector cross c vector minus b vector cross a vector. ஓகேவா? அடுத்தது என்ன வரும், மைனஸ் c vector cross c vector and minus into minus plus ஆயிருப்பா. so plus c vector cross a vector. ஓகேவா? இதுல c vector cross c vector க்கு ஏதாவது வேல்யூ தெரியுமா? ஏதாவது சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாமா? எஸ், ஏதாவது சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாமாப்பா? c vector cross c vector, yes. So the value becomes 0 இல்லையா? கரெக்டா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், ஸோ the remaining values எல்லாத்தையும் எடுத்து நீங்க வந்து எழுதிக்கலாம். சரியா? ஓகேவா? ஸோ the remaining என்ன இருக்கு, a vector minus b vector and b vector cross c vector plus c vector cross, sorry, b vector cross a vector, right? Plus, ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல இருந்து சேமா வந்தா 0 தான் வரும். சரிங்களா? சேமா வந்துச்சுன்னா 0 தான். எஸ் கவி. ஸோ ரெண்டு வெக்டார்ஸும் சேமா வந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 0 வரும். சரியா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல இருந்து ஒவ்வொரு வேல்யூவும் நீங்க வந்து கால்குலேட் பண்ணி எடுக்க போறீங்க. தட் இஸ் a இன்டூ இந்த வேல்யூவை நீங்க எடுக்க போறீங்க. a வெக்டார் டாட் b வெக்டார் கிராஸ் c வெக்டார். ஸோ அதை எப்படி எடுத்து நம்ம எழுதலாம், a வெக்டார் b வெக்டார் c வெக்டார்னு எடுத்து எழுதலாமா? எஸ், எழுதலாமா? பாக்ஸ் ப்ராடக்ட் எழுதலாமா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் a வெக்டார் இன்டூ b வெக்டார் கிராஸ் a வெக்டார், இந்த வேல்யூவை நீங்க எடுக்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த a கூட லாஸ்ட் டேர்ம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் எடுத்து எழுதணும்ப்பா. ஸோ மைனஸ் a b அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா a, ஸோ அடுத்த வேல்யூ பிளஸ் a c aன்னு வரும்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ், ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாமா? ஸோ மைனஸ் ஆஃப் b வெக்டார் அண்ட் b c, கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் ஆஃப் b b அண்ட் a, ஸோ பிளஸ் பிளஸ் வராது, மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் இல்லையா? ஸோ b c அண்ட் a. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கிளியரா? புரிஞ்சுதா? எஸ், இது வரைக்கும் கிளியராப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த சேம் வேல்யூ ஏஏ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஏ இருக்கு, பிபி பிபி. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா 0, இந்த வேல்யூஸ் எல்லாமே 0ன்னு ஆயிரும். சரியா? ஸோ ஏ வெக்டார் பி வெக்டார் சி மைனஸ் 0 ப்ளஸ் 0 மைனஸ் 0 மைனஸ் 0. ஸோ மைனஸ் ஆஃப் பி சி அண்ட் ஏ. ஓகேவா? எஸ், கிளியர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் என்ன இருக்கு, ஏபிசி அண்ட் மைனஸ் ஆஃப் பிசிஏ. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு த வேல்யூ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கப்பா, எங்க சொல்றீங்க? பிபிஏ பிளஸ்ஸா? எஸ், எஸ் பா, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஓகே,
ஓகே கவி டன். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த வேல்யூஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இருக்கு இல்லையா, ஏபிசி அண்ட் இதையும் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஏபிசின்னு தான் கிடைக்கும். ஸோ த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0. ஓகேவா? ஸோ என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, 0 தான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்களா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். கிளியர்? ஓகேவாப்பா? ஸோ இது புரிஞ்சுதா? ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் 6.7 கிளியராக பார்த்துக்கோங்க. அதுலேருந்து 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 2 and 3 மார்க்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. விச் இஸ் உங்களுக்கு வந்து ப்ரூவ் தட், ஷோ தட் அந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ரொம்ப இன்டெப்த்தாலாம் இருக்காது. அதே மாதிரி ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து சாப்டர் 6ல் எந்த கொஸ்டின்ஸும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இந்த மெயினாக வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள்லேருந்து தட் இஸ் 6.12 இருந்து 6.25 வரைக்கும் ஐ திங்க். ஸோ அது வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. டெஃபினட்டாக அதுலேருந்து உங்களுக்கு 2 and 3 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதை பற்றி ரொம்பலாம் வரி பண்ண வேணாம், ஈஸியாக தான் கேட்பாங்க. ஆனால் கிரியேட்டிவ் இதில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கிரியேட்டிவ் கொஸ்டின் இதில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரியா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர்ஸ் 7 பா. ஸோ விச் இஸ் எக்ஸாம்பிள் 7.5. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, a particle is fired straight up from the ground to reach the height of s feet in the t seconds where. So s of t is equal to 128t minus 16t square. So 5 mark questions எல்லாமே நம்ம மண்டே வந்து சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஓகேவா? அப்படியா? சரி, ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த பார்ட்டிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதை ஃபயர் பண்ணுறாங்க. ஸோ த கிரவுண்ட்லேருந்து அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டன் ஹைட்டுக்கு வந்து போகுதுப்பா. தட் இஸ் எஸ் ஃபீட்டுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் டி செகண்ட்ஸ் இந்த டைமில் இந்த ஹைட்டுக்கு போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஈக்குவேஷன், ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 128t minus 16t ஸ்கொயர். ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்கணும், கம்ப்யூட் தி மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த பார்ட்டிக்கல் ரீச். ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட்டு போச்சு அதை நம்ம கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த வெலாசிட்டி when the particle hits the ground. ஸோ அந்த பார்ட்டிகல் வந்து கிரவுண்டை ரீச் பண்ணும்போது என்ன வெலாசிட்டி அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகேவா? எஸ், கிளியர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 128t minus 16t ஸ்கொயர். இந்த வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸு, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு, இது எல்லாத்தையுமே 11th ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஈஸியாக வந்து நம்ம படிச்சிருப்போம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு இதை கிடைக்கும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதை கிடைக்கும், அண்ட் அதே மாதிரி இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும்னு சொல்லியிருப்போம். கரெக்டா? எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பீடை கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்பீடை வச்சு நம்ம என்ன பண்ணணும், வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இல்லையா? ஞாபகம் இல்லையா? டிஃப்ரென்ஷியேஷன் இல்லையா? ஸோ இந்த டேர்மை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த வெலாசிட்டி வந்து கண்டுபிடிச்சிடும் இல்லையா? எஸ். ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ds டிவைடட் பை dt கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நம்மளோட v of t கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ ds டிவைடட் பை dt இஸ் ஈக்குவல் டு 128t டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 128t டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா 128 கிடைக்கும்பா. ஸோ அகெயின் 16t ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 32t which is equal to 0. சரியா? which is equal to 0. ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா t வேல்யூ கண்டுபிடிக்கலாம், which is செகண்டோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ 128 minus 32t equal to 0வா? So minus 32 equal to minus 128, minus get cancel. So t is equal to 128 divided by 32. So divide பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். Happy evening Sahana, how are you? Yes. So 128 divided by 32 இல்லையா? So அப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா t ஓட வேல்யூ கிடைக்கும். So divide பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் டி. சரியா? அதாவது ஸோ 4 செகண்ட்ஸ் கழிச்சு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்ட்டிக்கல் வந்து என்ன ஆகுது, கிரவுண்டை வந்து ரீச் ஆகுது. சரிங்களா? கிரவுண்டை வந்து ரீச் ஆகுது. ஓகேவா? இஸ் தட் கிளியர்? ஸோ ஃபஸ்ட்டு கொஷினோட சொல்யூஷன் இதுதான். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் 4 செகண்ட்ஸ், ஓகே, ஆஃப்டர் 4 செகண்ட்ஸ்
particle reach the ground pa. Yes, sorry, reaches the maximum height. Height தானே கேட்டிருந்தாங்க. Yes, maximum height pa. Sorry, நானும் ஓகேவா இருக்கேன் சஹானா. சரியா? 4 seconds. ஸோ 4 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதோட மேக்ஸிமம் ஹைட்டுக்கு வந்து போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மேக்ஸிமம் ஹைட்டுக்கு வந்து போயிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க? ஸோ வாட் இஸ் த வெலாசிட்டி when the particle hits the ground? ஸோ பார்ட்டிகல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ the கிரவுண்டுக்கு ரீச் ஆகும்போது நம்மளோட வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது இனிஷியலாக வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா s = 0ன்னு எடுக்கிறீங்க. இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட s = நம்மளோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா s = 0ன்னு சொல்லி எடுக்கிறீங்க. சரியா? ஸோ இப்போ 0ன்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட வேல்யூ 128t - 16t² = 0ன்னு சொல்லி எடுப்பீங்களா? இதுல இருந்து நம்மளோட t வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சரியா? இதுல இருந்து நம்மளோட t வேல்யூ கண்டுபிடிங்கப்பா. ஸோ t வெளியே காமனாக எடுத்துக்கோங்க. 128 - 16t = 0. ஸோ இதுல இருந்து t = 0 வந்து கண்டுபிடிச்சாச்சு. Okay, Sahana. Okay, done. So 128 - 16t = 0. Yeah. So minus 16t = -28. So t = -28 divided by 16. So therefore t = so cancel பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம்ப்பா. So the cancel பண்ணி சொல்லுங்க என்ன வேல்யூ வருதுன்னு. -8 -16 இருக்கு. ஓகே. ஸோ t = 8 பா. ஸோ பார்ட்டிகல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ the கிரவுண்டை ரீச் ஆகிற டைம் வந்துட்டு at 8 seconds பா. at 8 seconds. சரியா? ஸோ the velocity வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுல இருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ velocity வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ velocity எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்கப்பா? வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ த 8 செகண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டிகல் வந்து கிரவுண்டை ரீச் ஆயிருது. ஸோ இதுல இருந்து வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? வெலாசிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்கப்பா? dx/dt. ஸோ வெலாசிட்டி தான் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம்லப்பா. 128 - 32. 128 - 32t இருக்கு இல்லையா? அதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரியா? v of t is equal to 128 - 32t இருக்குங்களா? அப்போ tக்கு பதிலாக 8 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. v of 8 is equal to 128 - 32 into 8. ஸோ 128 - 32 into 8ஓட வேல்யூ என்னப்பா? 32 into 8 மல்டிப்ளை பண்ணி வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியா? இது வேற. இது 11thலயே ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்துருப்பீங்களா? அதே மாதிரி தான். 256 பா. ஸோ -128. சரியா? ஸோ அப்போ நம்மளோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ -128 feet per second. சரியா? ஓகேவா? ஸோ இதோட வெலாசிட்டி இதுதான். ஸோ அந்த பார்ட்டிக்கல் மேலே இருந்து கீழே வர டைம் வந்து 8 seconds பா. ஸோ அது கீழே வந்து ரீச் ஆகும்போது நமக்கு கிடைக்கிற வெலாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா -128 feet per second. ஓகேவா? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? 12th டியூஸ்டே இருக்கு சஹானா. Tan inverse of -z is equal to -z equal to tan inverse -z ன்னு சொல்றீங்களா? ஆமா. tan of -θ is equal to -tan θ ன்னு வரும்ல, அதே ஃபார்முலா தான். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸசைஸ் 7.1ல 4th கொஸ்டின் பா. இஃப் த வால்யூம் ஆஃப் அ கியூப் ஆஃப் சைட் லென்த் எக்ஸ் இஸ் v equal to x cube ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 யூனிட்ஸ். ஸோ த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் அப்படின்னாலே நம்ம டிஃபரன்ஷியேஷன் தான் வந்து பண்ண போகிறோம். கரெக்டா? ஓகேவா? எதுக்குப்பா? சாரி. எஸ், டிஃபரன்ஷியேஷன் தான் பண்ண போகிறோம். அப்போ நம்மளோட வால்யூம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ v equal to x cube இல்லையா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே. அப்போ என்ன கண்டுபிடிப்பீங்க? dv divided by dx. கரெக்டா? dv divided by dx. ஓகே.
கொஷின் தான் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குது, ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. 3x² வரும் சரிங்களா. 3x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 3x². அவங்க எந்த டைமில் சொல்லியிருக்காங்க, when x is equal to 5 units, when x is equal to 5 unitsன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா. எஸ், ஸோ when x is equal to 5 இல்லையாப்பா. ஸோ dv divided by dx is equal to என்ன வரும் நமக்கு, 3 into 5 square இல்லையா. ஸோ 3 into 25, ஸோ therefore 75 units. ஓகேவா, 75 units சரிங்களா. ஸோ the next question. Yes, a stone is dropped into a pond causing ripples in the form of concentric circles. So ஒரு குளத்துல போய் நீங்க ஒரு கல்லை தூக்கி போட்டீங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும் இல்லையா, கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். அதாவது ஒன்று விட்டு ஒன்று மேலே சர்க்கிள் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும் இல்லையா. ஓகேவா. Yes, so the radius of the outer ripple is increasing at a constant rate at 2 cm per second. So இந்த outer ripple வந்து பார்த்தீங்க அப்படின்னா, so the 2 cm per second, ஒவ்வொரு செகண்டுக்கும் 2 cm வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு சரியா. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ அவுட்டர் சர்க்கிள் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் when the radius is 5 cm, find the rate of changing the total area of the disturbed water. ஸோ இதில் வந்து 5 சென்டிமீட்டருக்கு போகும்போது அவங்க கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்க, ஸோ 2 சென்டிமீட்டர் per செகண்டுக்கு சொல்லிட்டாங்க கரெக்டா. அப்போ ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் வந்து போகுது. 5 சென்டிமீட்டரில் அந்த ரேடியஸ் வரும்போது நம்மளோட அந்த டோட்டல் ஏரியா ஆஃப் த டிஸ்டர்ப்டு வாட்டர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கொஷின் பேப்பரா, எனக்கே அதை நினச்சா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சஹானா, பட் ஈஸியாக தான் வரும்னு தோணுது. மேபி கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் எடுத்திருக்கலாம். ஓகேவா. எஸ், ஸோ நம்மளோட சர்க்கிள் ஃபார்முலா என்ன, ஸோ த ஏரியா இஸ் ஈக்குவல் டு πr² இல்லையா, πr². அப்போ கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த ஏரியா ஆஃப் த ரிப்பிள் சரியா, ரிப்பிள் ஏரியா ஆஃப் தி ரிப்பிள். ஓகேவா. ஸோ இதில் இருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், ஸோ ஒவ்வொரு வேல்யூ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ dr divided by dt வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்ப்பா. ஸோ சாரி, அவங்க கொடுத்துருக்காங்க 2 சென்டிமீட்டர் பர் செகண்டுக்கு சரியா. ஸோ அதே மாதிரி r ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டராக இருக்கும்போது ஸோ நம்மளோட ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தட் இஸ் டிஸ்டர்ப்டு வாட்டரோட வேல்யூ வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரியா. ஓகேவா. எஸ், ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் ஏரியா dA divided by dr வந்து எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ தட் இஸ் நம்மளோட ஏரியா என்ன கொடுத்துருந்தாங்க, πr² இல்லையா. அப்போ அந்த டேர்மை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. இப்படியெல்லாம் தான் கொளுத்தி போடக்கூடாது சஹானா, அடி பிச்சு போடுவேன் சரியா. ஓகே, ஸோ ஏ இருக்கு இல்லையா, ஏரியாவை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ பை வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, தட் இஸ் கான்ஸ்டன்ட். பை வேல்யூ கான்ஸ்டன்ட் சரியா. r² மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஸோ r² டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா நமக்கு 2r கிடைக்குமா, 2r கிடைக்கும். ஸோ இன்டூ dr divided by dt, dr divided by dt. ஓகேவா. எஸ், ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம், ஸோ த பை இன்டூ 2 இன்டூ 5ஓட வேல்யூ சாரி ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ விச் இஸ் 5 சரிங்களா. ஓகேவா. எஸ், ஸோ அகெயின் dr by divided by dt ஓட வேல்யூம் தெரியும் 2. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 20 π சென்டிமீட்டர் ஸ்கொயரா dA divided by dr. ஓகேவா. ஸோ யூனிட்ஸும் எழுதலாம் 20 π ஸ்கொயர் சென்டிமீட்டர் பர் செகண்ட்னும் நீங்கள் வந்து எழுதலாம் சரியா. சாரி, ஓகே. எஸ், ஓகேப்பா சரியா. Yes, clear. With respect to time தான். So dA divided by dt. ஓகேவா. 12th இது முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
Okay, so the next one பார்த்தீங்க அப்படின்னா so the example 7.11 per so find the equation of the tangent and the normal to the curve வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. so y equal to x cube plus 3x minus 2 கொடுத்திருக்காங்கப்பா. so the point வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,2. so இதுல வந்து so the மெயினா நீங்க ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். tangentோட ஃபார்முலா equation of the tangentோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா so நமக்கு என்ன வரும் y minus b equal to x minus a into dy by dx ன்னு சொல்லி வரும் சரியா. அதே மாதிரி நார்மலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா so நம்மளோட வேல்யூ வந்து அப்படியே ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் ஆயிரும். y minus b is equal to so இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா x minus a வந்து அப்படியே தான்ப்பா இருக்கும். இந்த வேல்யூ மட்டும் உங்களுக்கு ரெசிப்ரோக்கலா வரும் which is நெகட்டிவ் ஃபார்ம்ல வரும். so minus of 1 divided by dy by dx. ஓகேவா. so just இந்த ஃபார்முலால நீங்க வந்து அப்ளை பண்ணீங்கன்னா போதும். so இந்த क्वेश्चन ஈஸி தான். நான் சால்வ் பண்ணணுமா இல்ல நீங்க சால்வ் பண்றீங்களா? எஸ். டுவெல்த்துக்கு வந்து இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் சஹானா. சால்வ் பண்ணணுமா? உஷாராணி தெரியல. எஸ். ஸோ இது ரொம்ப ஈஸிப்பா. ஜஸ்ட் இந்த ஃபார்முலால நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா போதும் சரியா. ஸோ நான் அதை பேசிக் மட்டும் சொல்கிறேன். ஓகே. ஸோ டிஒய் பை எஸ்ன்னு சொன்னவங்களுக்கு பேசிக் மட்டும் சொல்கிறேன். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x மைனஸ் 2 இருக்கு இல்லையா, இதுல இருந்து நீங்கள் வேல்யூ கண்டுபிடிப்பீங்க சரிங்களா. ஓகே. ஸோ இதில் இருந்து நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் எடுப்பீங்க ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்ன வரும் நமக்கு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3ங்கிற வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் தானே கொஷினில் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா எக்ஸ் கியூப் கொடுத்துருக்காங்களா? ஸ்கொயர் தான் நினைக்கிறேன். இந்த கொஷினுக்கு ஸ்கொயர் தான்ப்பா வரும். x plus 3 சரியா. ஸோ இதோட பாயிண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா 1,2. அப்போ என்ன பண்ணுறீங்க, ஸோ அந்த பாயிண்ட் வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. தட் இஸ் 1,2. அப்போ 2 into 1 plus 3 சரியா. ஸோ இப்போ இங்கே என்ன வரும், த வேல்யூ வந்து 5ன்னு சொல்லி வரும். இந்த ரெண்டு வேல்யூ கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அவ்வளோதான். இல்லை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ த ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். பிஸ்னஸ் மேக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது ஓகேவா. பிஸ்னஸ் மேக்ஸ் வந்து டி லெவலில் கண்டிப்பாக இருக்குது சரியா. ஓகே. எஸ் சரியா. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட் அண்ட் நார்மலுக்கு இந்த ஃபார்முலாவில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா போதும். ஸோ த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 7.2ல செகண்ட் கொஸ்டின் பா. ஃபைண்ட் தி பாயிண்ட் ஆன் த கர்வ் y equal to x square minus 5x at which the tangent is parallel to the line 3x plus y equal to 7ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற கர்வ் எடுத்து எழுதிக்கோங்க. தட் இஸ் y equal to x square minus 5x plus 4ன்னு சொல்லி இருக்கு சரியா. அதே மாதிரி நமக்கு லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3x plus y equal to 7 ஓகேவா. இதுல இருந்து நீங்க ஸ்லோப் ஆஃப் தி டான்ஜென்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் தி டான்ஜென்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரியா. ஸ்லோப் ஆஃப் தி டான்ஜென்ட் to the curve. அப்போ இங்க என்ன வரும், m1 equal to dy by dx dy by dx. அப்போ இந்த ஈக்குவேஷனை நீங்க என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ dy by dx என்ன வரும் நமக்கு இங்க 2x minus 5 இல்லையா, 2x minus 5. ஸோ அதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க 2x minus 5. அகெயின் என்ன பண்ணணும், m2 கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அதாவது லைன் இருக்கு இல்லையா, லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறீங்க. ஸ்லோப் ஆஃப் தி line which is m2. so m2 equal to dy by dx okay. so இது வந்து m1 க்கு, இது வந்து m2 க்கு dy by dx. அப்ப இங்க என்ன வரும் 3, வெறும் 3 மட்டும் தான் வரும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா y equal to minus 3x 7 வருமா plus 7 கரெக்டா. அப்ப இந்த இடத்துல minus 3 வரும்.
சரி, அந்த இடத்துல -3. ஸோ y ஈக்குவல் டு அந்த டேர்ம் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. y ஈக்குவல் டு -3x + 7 இருக்கு. அப்போ நமக்கு என்ன வரும்? ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் -3 சொல்லி கிடைக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வேல்யூ வந்துட்டு -3 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? அடுத்தடுத்த ஈக்குவேஷன்ஸ், அதாவது பேரலல்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ என்ன பண்ணலாம்? m1 ஈக்குவல் டு m2, m1 ஈக்குவல் டு m2ன்னு எடுக்கலாமா? அப்போ m1 வேல்யூ என்ன? 2x - 5 ஈக்குவல் டு m2 வேல்யூ வந்து -3 பா. ஸோ ஒரே சைடு கொண்டு வாங்க. 2x - 5 + 3 ஈக்குவல் டு 0, 2x - 2 ஈக்குவல் டு 0. ஸோ ஹியர் 2x is equal to 2, x is equal to 1. சரியா? x is equal to 1 சொல்லி கிடைச்சிச்சா? எஸ்? நோ? parallelனா ரெண்டும் ஈக்குவல் தானே வரும். பர்பெண்டிகுலர்னா தானே அந்த கண்டிஷன் வரும் உங்களுக்கு. ஏன் சஹனா? parallel அப்படின்னா m1 ஈக்குவல் டு m2 தானடா. ஸோ the perpendicularனா தானே உங்களுக்கு மாறும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? substitute x is equal to 1 in. ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. y ஈக்குவல் டு x² - 5x + 4 இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ y ஈக்குவல் டு 1² - 5 × 1 + 4, 1 - 5 + 4. ஸோ இங்கே என்ன வரும் நமக்கு? 5 - 5. ஸோ therefore y ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளோட ரெக்வயர்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,0. 1,0. சரியா? ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் கிளியரா புரிஞ்சுதா? எஸ், கிளியர்? ஓகேவா? ஆக்சுவலி வந்து இன்னைக்குமே வந்து ஒரு 3 சாப்டர்ஸ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்த்தேன். பட் நேற்றதை விட இன்னைக்கு வந்து கொஞ்சம் பெட்டராகவே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் இந்த ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். சரியா? முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷின்ஸும் வந்து சால்வ் பண்ணுங்கப்பா. எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ ரொம்பலாம் பேனிக் ஆகிட்டு இருக்காதிங்க. கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பேப்பர் கேட்டனால ஸோ மேக்ஸும் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காதிங்க. சரிங்களா? ஸோ நம்ம இந்த எல்லா கொஷின்ஸுமே மேக்ஸிமம் வந்துட்டு ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை பிகினிங்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஆப்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஸோ டெய்லியுமே மேரத்தான் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ த ஹோல் டே கிளாஸ் இருக்குப்பா நமக்கு இங்கே வந்து 1.5 hours. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ரிமைனிங் இருக்கிறத கொஞ்சம் ப்ளீஸ் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? ஓகேவா? ஸோ மேக்ஸுமே வந்து டஃப்பாக வருமானு கேட்டால் கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் முடிஞ்ச அளவுக்கு அது ஈஸியாக தான் கேட்பாங்க. ஏன்னா 2 மேஜருமே வந்து டிஃபிகல்ட்டாக கேட்டாங்க. அப்போ இன்னொரு மேஜரும் வந்து டிஃபிகல்ட்டாக கேட்க மாட்டாங்க. கேட்டாங்க அப்படின்னா கட் ஆஃப் ரொம்ப டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷின்ஸும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள். நாட் ஓன்லி தி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேவா? எஸ். ஸோ தி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்கப்பா. ரிமைனிங் இருக்கிறதும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? எஸ் சஹனா, ஐ நோ. ஓகே. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஆல் தி பெஸ்ட். 12th மேக்ஸ் வந்து கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். டோன்ட் வெரி அபவுட் தட். ஓகே. ஸோ ரிமைனிங் ப்ராப்ளம்ஸும் இன்னைக்கு ஈவினிங் வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணி பாருங்க. நாளைக்கு வந்து ஃபுல்லாக 5 மார்க் கொஸ்டின்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கப்பா. சரி, ஓகேவா? எஸ். ஸோ டேக் கேர். பாய். குட் நைட் பா. 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே அப்படியே வந்து டவுன் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.